ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்னு யூனிவர்ஸையும் இறைவனையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன கார்டு வருது, என்னென்ன மெசேஜஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போது. ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகே, ஃபஸ்ட் கார்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். கேதரிங். ஓகே, கேதரிங் வந்திருக்கு. அடுத்து ஃபுல் மூன். ஓகே, ஃபாரஸ்ட் சாங் வந்திருக்கு. அடுத்து செரின் சாங்சுவரி. அடுத்து ஃபாக்ஸ். ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் என்ன கார்டு வந்திருக்கு? ஸ்வர்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த கார்ட்ஸ் மூலமாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகும், ரீசனேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒருத்தரை சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்ருக்கலாம், ஆர் உங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து இன்னும் ஹீல் ஆகிட்டுருக்கலாம். எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரீசனேட் ஆகலாம். ஓகேங்களா, ரீசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங். ஓகே, எப்போதும் போல் இது ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். எல்லா மெசேஜும் எல்லாருக்கும் 100% ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, உங்கள் ஹார்ட்டுக்கு எந்த மெசேஜ் ரீசனேட் ஆகுதோ, உங்கள் இன்ட்யூஷனோட எந்த மெசேஜ் கனெக்ட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க யூனிவர்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத கார்ட் பை கார்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கேதரிங் கார்டு வந்திருக்கு. ஓகே, கேதரிங் கார்டு ஃபஸ்ட் கார்டாக கேதரிங் வந்திருக்கிறது வந்து ஃபைண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கம்யூனிட்டி இன் ஷேர்ட் விஸ்டம் அண்ட் பர்பஸ். ஓகே, இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, உங்கள் லவ் லைஃப்பில் நீங்கள் எல்லாத்தையும் தனியாக கேரி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சில பேர் ஒரு பர்சனை நினச்சி ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்காக போராடுறேன், என்னுடைய ஃபீலிங்ஸை வந்து யார்கிட்டையும் சொல்ல முடியலை, அந்த மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் கொடுக்குது. என்ன அப்படின்னா, யூ ஆர் நாட் அலோன். ஓகே, உங்களை ஜென்யூன்லி லவ் பண்ணுற பீப்புள் உங்களை சுற்றி இருக்காங்க. சரிங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, சோல் ட்ரைப் ஆர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ சம்டைம்ஸ் நம்ம காதல் வாழ்க்கையில் ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டுமே நம்ம வந்து முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய ஃபுல் வேர்ல்டையும், நம்மளுடைய முழு உலகத்தையும் அவங்கள சுற்றியே நம்ம உருவாக்கிப்போம். ஓகே, அந்த பர்சன் டிஸ்டன்ஸ் ஆனதும் நம்ம உலகமே காலியான போன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நமக்கு யாருமே இல்லை, இந்த வேர்ல்டே எம்டியாக இருக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் நமக்கு வந்துடும். ஓகேவா, ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, யுவர் ஹோல் வேர்ல்ட் ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் ஒன் பர்சன்ஸ் ப்ரெசன்ஸ். ஓகேவா, உங்களோட லவ் வந்து நீங்கள் வந்து லவ் டிசர்வ் பண்ணுற ஒரு பர்சன், ஆனால் உங்களோட உலகம் வந்து ஒரே ஒருத்தரோட ப்ரெசன்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்துடக்கூடாது. நீங்கள் கேர் டிசர்வ் பண்ணுற ஒரு பர்சன், லவ் டிசர்வ் பண்ணுற ஒரு பர்சன், உங்களோட ஹாப்பினஸ்க்கு ஒரு பர்சன் மட்டுமே சோர்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கேதரிங் கார்டு வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. என்ன அப்படின்னா, உங்கள் லவ் ஜர்னியில் நீங்கள் அனுபவித்த பெயின் ஃப்யூச்சரில் உங்களுக்கு விஸ்டமாக மாறும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் கண்ணீரோட கடந்து போகிற ஒரு சுச்சுவேஷன் நாளைக்கு உங்களை ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனாக மாற்றலாம். ஓகேவா, சில பேருக்கு இந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ரீயூனியன் ஆர் ரீகனெக்ஷன் எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஓகே, ரெண்டு பீப்புள் வந்து லாங் டிஸ்டன்ஸில் எமோஷ்னல் டிஸ்டன்ஸில் இருந்திருந்தால் திரும்பவும் பேசுகிறதுக்கான அல்லது
ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அந்த கனெக்ஷன் ஹெல்த்தியாக இருக்கணும், இல்லை 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ஒருத்தர் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்து இன்னொருத்தர் மட்டும் ரிசீவ் பண்ணுற இடம் கிடையாது. ஓகேவா? லவ் ஷுட் ஃபீல் லைக் அ சேஃப் கம்யூனிட்டி ஃபார் 2 ஹார்ட்ஸ். ஓகே, அதுதான் இந்த கேதரிங் கார்டு மூலமா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன், ஃபுல் மூன். எம்ப்ரஸ் நியூ பிகினிங்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் க்ரோத் இன் யுவர் லைஃப். ஓகே, அடுத்ததாக வந்திருக்கு இந்த ஃபுல் மூன் கார்டு. கேதரிங்கை தொடர்ந்து இந்த கார்டு ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி கொடுக்குது. ஃபுல் மூன் அப்படின்னாலே ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ரிலீஸ், மேனிஃபெஸ்டேஷன், கிளாரிட்டி, நியூ சைக்கிள், இந்த மாதிரி எனர்ஜியை மீன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ உங்கள் லவ் லைஃப்பில் ஒரு பழைய சாப்டர் முடிஞ்சு ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிக்க போகுது. ஓகே, அதை தான் இந்த ஃபுல் மூன் கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. சிலருக்கு வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பெயின் இன்னுமே இருக்கலாம், ஒருத்தரை மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் சொல்கிறது, டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். ஓகேவா? ஒரு பழைய ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுது அப்படின்னா உங்கள் லவ் ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஒரு கனெக்ஷன் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்து அப்புறம் போயிடும். ஓகேவா? அதுக்கு பிறகு தான் நம்மளுடைய உண்மையான க்ரோத் வந்து ஆரம்பமாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வேல்யூ நமக்கு புரியும். நம்மளுடைய லைஃப் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு நம்ம லைஃபே அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபுல் மூன் எனர்ஜியில் ஹிடன் எமோஷன்ஸ் வெளியே வரலாம். ரொம்ப நாளாக சொல்லாமல் வச்சுருந்த ஃபீலிங்ஸ் வெளிப்படலாம். உங்களுடைய பர்சன் உங்களை பற்றின உண்மை எமோஷன்ஸை ரியலைஸ் பண்ணலாம். சில பேருக்கு ஒரு கன்ஃபெஷன் கூட வரலாம். அல்லது நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு இம்பார்ட்டண்ட் ரியலைசேஷனை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஐ டிசர்வ் பெட்டர், ஐ டிசர்வ் ஹானஸ்டி, ஐ டிசர்வ் அ லவ் தட் சூசஸ் மீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வரலாம். இந்த ரியலைசேஷன் தான் உங்களுடைய நியூ பிகினிங்க்கு டோர் ஓப்பன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து இந்த ரீடிங் பார்க்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை நினச்சிருக்கலாம், அவங்க கூட இன்னும் ஒரு ஃப்யூச்சர் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கலாம். யூனிவர்ஸ் இங்கே கம்ப்ளீட் ஆன்சர் உடனே எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லலை. ஓகேவா? ஆனால் ஒரு விஷயம் கிளியர், தி எனர்ஜி இஸ் சேஞ்சிங், க்ரோத் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் ஓல்டு பேட்டர்ன்லேயே தொடராது, ஓல்டு பேட்டர்ன்லேயே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் போகாது, கண்டினியூ ஆகாது. எய்தர் திஸ் கனெக்ஷன் வில் க்ரோ இன்டு சம்திங் மோர் மெச்சூர். ஓகேவா? ஸோ ஆர் நீங்கள் அந்த பெயின்லேருந்து க்ரோ ஆகி உங்கள் லைஃபுக்கு வந்து ஒரு பெட்டர் லவ்வை அட்ராக்ட் பண்ணுவீங்க. எந்த வழியில் இருந்தாலும் யூனிவர்ஸ் உங்களை ஒரு பியூட்டிஃபுல் நியூ சாப்டருக்கு கொண்டு போகுது. ஓகேவா? இதுதான் இந்த ஃபுல் மூன் கார்டு மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்து ஃபாரஸ்ட் சாங். இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம். இந்த கார்டு மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நர்ச்சர் யுவர் இன்னர் சைல்டு வித் லவ் அண்ட் கம்பேஷன். ஓகே, ஸோ இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஒரு எமோஷ்னல் மெசேஜ் கொடுக்குது இந்த கார்டு. ஓகே, உங்களுடைய கரண்ட் லவ் லைஃப் வந்து இப்போது நீங்கள் நிறைய பெயின் அனுபவிச்சிட்ருக்கீங்க கரண்ட்டாக இருக்கிற லவ் லைஃப்பில் அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த கார்டு. ஓகே, சம்டைம்ஸ் சைல்ட்ஹுட் wounds, அபேண்டன்மெண்ட் ஃபியர், ரிஜெக்ஷன் ஃபியர், என்னை யாரும் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டி, இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் ட்ரிகர் ஆகலாம். ஓகேவா? ஒருத்தர் ரிப்ளை பண்ணலைன்னா உடனே ஆங்ஸைட்டி, ஒருத்தங்க டிஸ்டன்ஸ் ஆனால் உடனே ஃபியர், ஒருத்தங்க லவ் காட்டலை அப்படின்னா நான் வர்த்தி இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரியான கொஷின்ஸ். ஓகே, ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹீல் த பார்ட் ஆஃப் யூ தட் பிலீவ்ஸ் லவ் மஸ்ட் பி சேஸ்ட். ஓகேவா? இதை வந்து நீங்கள் யாருடைய லவ்க்காகவும் பெக் பண்ண வேண்டியது இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட் அதிலேருந்து ஹீல் ஆகுங்க. லவ் மஸ்ட் பி சேஸ்ட் அப்படிங்கிறதுலேருந்து மாறுங்க. ஓகேங்களா? உண்மையான லவ் உங்களை கான்ஸ்டன்ட்லி ப்ரூவ் பண்ண சொல்லாது. ஓகேவா? நீங்கள் சேஸ் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது உண்மையான லவ்வில். ஓகே, உங்களுடைய இன்னர் சைல்டுக்கு நீங்களே லவ் கொடுக்க ஆரம்பிக்கணும். சரியா? நீங்கள் உங்களை பார்த்து சொல்லுங்கள், ஐ எம் லவ்வபிள், ஐ எம் இனஃப், ஐ டோன்ட் ஹாவ் டு earn லவ் த்ரூ சஃபரிங். ஓகே, இந்த ஹீலிங் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனர்ஜியை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணும். ஓகே, நீங்கள் இதை சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்னர் சைல்டு ஸ்ட்ராங் ஆகும், உங்கள் இன்னர் சைல்டுக்கான லவ் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆவீங்க. உங்களோட ரிஜெக்ஷன் ஆஃப் அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய
சைல்ட்ஹுட் wounds இல்லை இந்த அபேண்டன்மெண்ட் ஃபியர், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களோட இன்னர் சைல்டு ஹீல் ஆக ஆக நீங்கள் ஸ்ட்ராங் பர்சன் ஆவீங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ராங் பர்சனை விட முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறதால மட்டும் இல்லை, நம்மளோட இன்னர் சைல்டு அந்த பர்சன் கிட்ட சேஃப்டியை தேடிட்டு இருக்கலாம். ஓகே, ஆனால் இன்னொரு சொல்கிறது என்ன அப்படின்னா, லவ் ஷுட் ஃபீல் சேஃப், நாட் கான்ஸ்டன்ட்லி பெயின்ஃபுல். ஓகேவா? அது அந்த பர்சனை ப்ளேம் பண்ணும் மெசேஜ் கிடையாது இது. ஓகேவா? இது அதாவது லவ் ஷுட் ஃபீல் சேஃப், நாட் கான்ஸ்டன்ட்லி பெயின்ஃபுல்ங்கிறது உங்கள் பர்சனை ப்ளேம் பண்ணுற ஒரு மெசேஜ் கிடையாது. பட் அட் த சேம் டைம் உங்களையும் ப்ளேம் பண்ணும் மெசேஜ் இல்லை. சரிங்களா? இது சிம்பிளி ஒரு ஹீலிங் மெசேஜ். ஓகே, லவ் அப்படிங்கிறது உங்களை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கணுமே தவிர கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களை அழ வச்சுக்கிட்டே இருக்குன்னா தட் இஸ் நாட் அ ட்ரூ லவ், தட் இஸ் நாட் த லவ் ஃபார் யூ. ஓகேவா? அதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் மனசுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்கள் ஹார்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களையே நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்கள் தவறு பண்ணியிருந்தாலுமே, ராங் பர்சனை சூஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து உங்களோட ஹோல் லைஃப்பை டிஃபைன் பண்ணாது. ஓகேவா? பி ஜென்டில் வித் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து 4வது கார்டு என்ன வந்திருக்கு? செரின் சாங்சுவரி, ஃபைண்ட் பீஸ் இன் மொமெண்ட்ஸ் ஆஃப் சாலிட்யூட். ஓகே, ஸோ இந்த கார்டு வந்ததும் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? டோன்ட் பி அஃப்ரைட் டு பி அலோன். ஓகேவா? தனியாக இருக்கிறத நினச்சிலாம் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இப்போ நோ காண்டாக்டில் இருக்கலாம், ஒரு பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கலாம், அந்த சைலன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அன்பியரபிளாக இருக்கலாம், தாங்கிக்கவே முடியாத மாதிரி இருக்கலாம், உலகமே நரகம் மாதிரி தோணலாம் உங்களுக்கு. ஓகேவா? அவங்க ஏன் பேசலை, எப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, என்னை மறந்துட்டாங்களா, என் இடத்துக்கு வேறு ஒருத்தர் வந்துட்டாங்களா, ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா, கம்ப்ளீட்லி மூவ் ஆன் ஆகிட்டாங்களா, நான் ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா, நான் நினைக்கிற மாதிரி அவங்க என்னை பற்றி நினைக்கிறாங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் தினமும் ஒரே கொஷின்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த கார்டு உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுக்குது. இந்த சைலன்ஸ் பனிஷ்மெண்ட் இல்லை, சம்டைம்ஸ் சைலன்ஸ் தான் கிளாரிட்டி கொடுக்கும். ஓகேங்களா? ஒருத்தரோட ப்ரெசன்ஸ் இல்லாத போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு உண்மையிலேயே என்ன கொடுத்தது, என்ன லெசனை கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறது புரியும். ஓகே, சாலிட்யூடில் இருக்கும்போது உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். ஓகே, நீங்கள் உங்களோட ஓன் ஃபீலிங்ஸை கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த கனெக்ஷன் உங்களுக்கு பீஸ் கொடுத்துச்சா, மன அமைதியை கொடுத்துச்சா, நிம்மதியை கொடுத்துச்சா, இல்லை கண்டினியூஸ் ஆங்ஸைட்டியை கொடுத்துச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகே, நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்ததா? இந்த கொஷினுக்கு ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள், பார்க்கலாம். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் லவ் லைஃப் உங்களுக்கு மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்ததா, இல்லை கண்டினியூஸ் ஆங்ஸைட்டியை கொடுத்துச்சா அப்படின்னு. ஓகேவா? ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை கான்ஸ்டன்ட்லி ஓவர் திங்க் பண்ண வைக்குது அப்படின்னாலே அங்கே கம்யூனிகேஷன் அண்ட் எமோஷ்னல் பேலன்ஸ் தேவை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஓகேவா? யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, யுவர் பீஸ் இஸ் ப்ரீஷியஸ். ஓகேவா? ப்ரொடெக்ட் இட். உங்களோட மன அமைதி ரொம்ப 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 விலை மதிப்பு மிக்கது. அதை பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் தனியாக இருக்கும்போது லோன்லியாக ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அந்த டைமை செல்ஃப் லவ், ஹீலிங் அண்ட் செல்ஃப் க்ரோத் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? நீங்கள் உங்களுக்குள்ளே பீஸ்ஃபுல்லாக இருக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப், எந்த ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப்னு இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் அதில் உங்களோட ஐடென்டிட்டியை இழக்க மாட்டீங்க. ஓகேவா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த செரின் சாங்சுவரி கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து ஃபாக்ஸ், 5th ஒன் ஃபாக்ஸ். ஓகேவா? இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எம்ப்ரஸ் தி நெசசிட்டி டு அடாப்ட் அண்ட் த்ரைவ் த்ரூ சேஞ்ச். ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாக்ஸ் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்மார்ட், அடாப்டபிள் அண்ட் இன்ட்யூட்டிவ் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ உங்கள் லவ் லைஃப்பில் சேஞ்ச் வரப்போகுது. அந்த சேஞ்ச் வந்து இனிஷியலி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பர்சனோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகலாம். சரிங்களா? கம்யூனிகேஷன் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலாம், ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் மாறலாம். இன்னும் சொல்கிறது என்ன அப்படின்னா, டோன்ட் ரெசிஸ்ட் எவ்ரி சேஞ்ச், லேர்ன் டு அடாப்ட் இட். ஓகே, லேர்ன் டு
அடாப்ட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து எல்லா சேஞ்சையும் ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? எல்லாத்தையுமே வந்து லேர்ன் டு அடாப்ட் இட், அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம், ஓகேவா? ஆனால் லைஃப் நம்ம பிளான் பண்ணின மாதிரி லைஃப்பில் எல்லாமே நடக்காது, ஓகேவா? அதனால் நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ்ஸை கம்ப்ளீட்லி மற்றவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு கொடுக்க வேண்டாம், ஓகே? ஃபாக்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, அப்சர்வ் கேர்ஃபுல்லி, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், ஓகே? ஆனால் ஓவர் திங்கிங்க்கும் இன்ட்யூஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ட்யூஷன் யூஸ்வலி காமாக இருக்கும், ஓகேவா? ஃபியர் அப்படிங்கிறது யூஸ்வலி ரொம்ப லவுடாக இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களோட மைண்ட் பயத்தில் உருவாக்குற ஸ்டோரிஸை நம்புறதுக்கு முன்னாடி சுச்சுவேஷனை கிளியர்லி அப்சர்வ் பண்ணுங்கள், ஓகே? சிலருக்கு வந்து இந்த கார்டு ஒரு பர்சன் பற்றி மெசேஜ் கொடுக்கலாம். அவங்க வந்து இப்போ வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். அதனால் அவங்களுடைய அப்ரோச் அல்லது வந்து கம்யூனிகேஷன் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஓகேவா? அதனால் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து உங்களோட ஹோல் லைஃப்பை வெயிட்டிங் ரூமாக மாற்றிக்கக்கூடாது, ஓகேவா? உங்களோட ஹோல் லைஃப்பை அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டே உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடாப்ட், க்ரோ, கீப் லிவிங் யுவர் லைஃப், ஓகேவா? நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க, க்ரோ ஆகுங்க, உங்கள் வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்தால் ஹெல்தி எனர்ஜியோடு அவங்கள வெல்கம் பண்ணலாம். வரல அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு வச்சுருக்கிற நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்கள் மனசு ஓப்பனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? அண்ட் ஃபைனல் ஒன், பாட்டம் ஆஃப் த டெக், ஸ்வர்ட். Harness your inner strength and courage to overcome challenges, ஓகே? ஸோ பாட்டம் டெக்கில் இந்த ஸ்வர்ட் கார்டு வந்திருக்கு. இதுதான் இந்த ஹோல் ரீடிங்கோட ஃபைனல் பவர்ஃபுல் மெசேஜ். உங்கள் லவ் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். செப்ரேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேர்ட் பார்ட்டி கன்ஃபியூஷன், இல்லை ட்ரஸ்ட் இஷ்யூஸ், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஆர் எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கலாம், ஓகே? இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு வாரியர் எனர்ஜி கொடுக்குது. யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தென் யூ திங்க், ஓகே? நீங்கள் பல விஷயங்களை கடந்து வந்திருக்கலாம். நிறைய இரவுகள் வந்து அழுதுருக்கலாம், ஸ்லீப்லெஸ் நைட்ஸாக போயிருக்கலாம், நிறைய அன்ஆன்சர்ட் கொஷின்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் பாருங்கள், நீங்கள் இன்னும் இங்கே இருக்கீங்க, இன்னும் உங்கள் ஹார்ட்டில் லவ் இருக்குது, இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்யூச்சரை நம்பிக்கையோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுதான் உங்கள் ஸ்ட்ரென்த், ஓகேவா? அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இந்த ஸ்வர்ட் கார்டு வந்து உங்களுக்கு பவுண்டரிஸ் பற்றியும் சொல்லுது. லவ் பண்ணுறது நல்லது, ஃபர்கிவ் பண்ணுறது நல்லது, செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது நல்லது, அதிலெல்லாம் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் வைல் ட்ரைங் டு சேவ் அ ரிலேஷன்ஷிப், ஓகேவா? ஒருத்தர் உங்களை ட்ரூலி லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்களுடைய வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, கன்சிஸ்டன்ட் ஆக்ஷனும் தான் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணும், ஓகேவா? அவங்களுடைய ட்ரூ லவ், அவங்களுடைய லவ் வந்து மற்ற வேர்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் வேர்ட்ஸ் மூலிமா அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். பட் அவங்க ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் அவங்களுடைய லவ்வை மெஷர் பண்ண முடியும், ஓகேவா? அது ட்ரூ லவ்வாங்கிறதையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ உங்களோட ஹார்ட் சாஃப்டாக இருக்கட்டும், ஆனால் உங்களோட பவுண்டரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது தான் இந்த ஸ்வர்ட் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது, ஓகே? ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் கொடுக்குற ஃபைனல் லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹோல் ரீடிங்கையும் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வர்றது இதுதான். நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் லவ் லைஃப்பில் ஒரு நியூ சாப்டர் உருவாகிட்டுருக்கு. உங்களோட இன்னர் சைல்டை நீங்கள் ஹீல் பண்ணுங்கள். நீங்கள் லோன்லியாக இருக்கிறது, அலோனாக இருக்கிறது, இந்த தனிமையை வந்து பனிஷ்மெண்ட்டாக நினைக்காதீங்க. அது ஹீலிங் ஸ்பேஸாக இருக்கலாம், ஓகேவா? வாழ்க்கையில் வர சேஞ்சஸ்க்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். சேஞ்சஸை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எந்த சேலஞ்ச் வந்தாலும் உங்கள் ஸ்ட்ரென்த்து அண்ட் உங்களோட கரேஜ் அது ரெண்டையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. முக்கியமாக யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் என்ன தெரியுமா? தி ரைட் லவ் வில் நாட் ஆஸ்க் யூ டு அபேண்டன் யுவர் செல்ஃப், ஓகே? ஒரு உண்மையான காதல் அப்படிங்கிறது உங்களை தனித்து விடாது, ஓகேவா? உங்களை கைவிட்டுறாது. செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லும், செல்ஃப் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லும், ஓகேவா? செல்ஃப் வேல்யூவை மெயின்டைன் பண்ண சொல்லும், செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ண சொல்லும். ஸோ உங்களை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களையே நீங்கள் டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிங்க, ஓகேவா? ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் உங்களை சூஸ் பண்ண நாளில் இருந்து தான் உங்களோட லவ் எனர்ஜி மாற ஆரம்பிக்கும், உங்களோட வைப்ரேஷன் மாறும்.
நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுற பீப்புள் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே மாறும். ஓகேவா? உங்களுடைய கரண்ட் பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்க வேண்டியவர் தான் அப்படின்னா இந்த க்ரோத் அவங்களோட கனெக்ஷனை இன்னும் மெச்சூராக மாற்றலாம். அவங்க உங்கள் ஹையஸ்ட் குட்க்கு இல்லாதவங்க அப்படின்னா யூனிவர்ஸ் ஸ்லோலி உங்களை அதை விட பெட்டரான ஒரு பாத்துக்கு கொண்டு போகும். சரியா? அழகாக உங்கள் கையை பிடிச்சி அழிச்சிட்டு போயிடும். சரிங்களா? ஸோ எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ், ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட், பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற மெசேஜாக இருக்குது. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டின் ஷேர் பண்ணுங்கள். ஆர் ஐ சூஸ் லவ் அண்ட் பீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ரீடிங்கில் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, until then stay positive, stay blessed and keep shining. Okay, love and light to you all. Take care, have a great time.